பாகிஸ்தானுக்கு தான் பெரிய இழப்பு இருக்கும் அமெரிக்கா கீழே போச்சுன்னா. இந்தியாவுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா இருக்குல்ல. இன்ஃபேக்ட் இந்தியா இஸ் கிவிங், அதாவது இந்தியா இஸ் ட்ரைனிங் இட்ஸ் பிரெயின் ஃபார் தேர் டெவலப்மெண்ட். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்போ நீங்கள் நேருக்கு நேராக இவரை பார்க்கணும் அப்படின்னா நேருக்கு நேர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இவர் நிறைய கதை சொல்லுவார் இன்னும் எக்கச்சக்கமாக. ஸோ அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு இருக்கலாம். இன்னொன்று இன்டெல்லில் நீங்கள் நம்பவே முடியாது இவங்க ஒன்று சொல்லுவாங்க இன்னொன்று செய்வாங்க. எஸ்சிஓ மீட்டிங்கில் கூட லைஃப் த்ரெட்டாக இருக்குன்றாங்களே. எஸ்சிஓ மீட்டிங்கில் பிரதமர் வந்து புட்டினோட 45 நிமிஷம் அந்த காரில் போனதே புட்டினுக்கு கிடைத்த இன்டெலின் அடிப்படையில் மோடியை அசாசினேட் பண்ண ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை வந்து சிஐஏ யூஸ் பண்ணதா ஒரு 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 கான்ஸ்பிரசி ஆங்கிள், கான்ஸ்பிரசி தியரின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் அப்படி ஒரு செய்தி இருக்குது, அப்படி ஒன்று சுற்றிட்டு இருக்கு. இன்னொன்று நம்ம இழந்திருக்கோம்ல ஆல்ரெடி. லால் பகதூர் சாஸ்திரி நம்ம பார்த்துருக்கோம், டாஷ்கண்டில் பார்த்துருக்கோம்ல. இந்திரா காந்தியோடைய கேஸில் எனக்கு இன்னொரு ஆங்கிள், எனக்கு இன்னி வரைக்கும் அது வெறுமனே அது ஒரு இந்திரா காந்தி அவர்கள் மட்டும் இல்லை, லால் பகதூர் சாஸ்திரி மட்டும் இல்லை, ராஜீவ் காந்தி அவர்களுடைய ராஜீவ் காந்தியோடது, ஹோமி பாபா. ஸோ இந்த லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே தான் இருக்குமே தவிர கலாம் அவர்களதிலே கூட சில சமயத்தில் சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படின்ட்டு. ஸோ அடுத்த பிரசிடெண்ட்டாக அவர் ஆக்கிறதுக்கான ஒரு வேலைகளும் நடந்து கொண்டிருந்தன அப்போது. நான் சொல்கிறது கலாம் அவர்கள் இறப்பதற்கு முன்னால். ஸோ அடுத்த டேர்ம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏகப்பட்ட ஸோ கான்ஸ்பிரசிஸ் நிறைய இருக்குது. ஸோ இதில் ஹோமி பாபா பச்சையாக தெரியும், லால் பகதூர் சாஸ்திரி அவர்களும் தெரியும். ஸோ சில சமயத்தில் வெளிப்படையாக பேச முடியலன்னாலும் ஸோ இதெல்லாம் கான்ஸ்பிரசி இருக்குன்னு சொல்கிறது அது ஒன்றும் தப்பு இல்லையே. நான் வந்து இப்போ கண்டிப்பாக ப்ரூஃப் இருக்குன்னு சொல்ல, ஆனால் கான்ஸ்பிரசி தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ அவாய்ட் பண்ணுறது நல்லது தானே. எனக்கு இது நீங்கள் இன்னொன்று சொல்கிறேன். 17 ஜூலை 2014 மோடி வாஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் யூரோப்லேருந்து வந்துட்டு இருக்காரு. ரஷ்யா உக்ரைன் இந்த பகுதியில், உக்ரைன் பார்டர் ரஷ்யா பார்டரில் ஒரு பூக் ரக மிசைல் பின்னாடி வந்த இவரது முதல்ல போயிடுச்சு, பின்னாடி வந்த மலேசிய விமானத்தின் மீது அடிக்கப்பட்டது. நெதர்லாண்ட்ஸ்லேருந்து வந்த விமானத்தின் மீது தாக்குதல் பண்ணி 200 பேர் செத்து போனாங்க அந்த விமானத்தில். மோடி அவர்கள் பதவி ஏற்று 1 மாதம் தான் ஆனது கரெக்டாக. ஸோ அங்கேயே அவருக்கு லைஃப் த்ரெட் இருந்தது இல்லையா. ஸோ அப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்போது வி கேனாட் டேக் சான்சஸ் இதில். அதுலேயும் இப்போ நீங்கள் ஆசியான் வந்து முக்கியமாக நான் வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணேன். 4 வருஷம் மூடி வச்சுருந்தோம் உலகத்தையே. நேரில் தான் போய் சந்தித்து இது பெருசாக இது பண்ணணும்னு அவசியம் இல்லை.